கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகராசி அப்படின்னாவே ஒரு பிரச்சனைனா அதை நாசூக்கா கையாள தெரிஞ்சவங்க. யாரோட பொல்லாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை மட்டும் கண்ணும் கருத்துமா முடிச்சுக்க கூடியவங்க. அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டிக்காரங்க தாங்க. ஆனாலும் ஒருத்தர் மனசை கூட நோகடிக்க மாட்டாங்க. தப்பானவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல விதத்தில் வழிகாட்டக்கூடியவங்க, நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய திறமைக்கு இவங்களை தவிர வேறு யாராலையும் ஈடு இணை வைக்கவே முடியாது. கடக ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே மற்றவங்க எல்லாம் ஜாலியா இருக்கலாம். ஏன்னு கேக்குறீங்களா? மொத்த பொறுப்பையும் இவங்களே ஏத்துக்குவாங்க. கடக ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் இவங்களோட தலையில தான் இருக்குங்க. யாருக்கு கொடுக்க வேணாம். தன்னால போய் தலையை கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆளே கிடையாதுங்க. கடகம் ஒரு சில நாட்களில் யோசிக்கும், நம்ம தான் எல்லாத்துக்கும் ஓவராக இடம் கொடுக்குறோமோ அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே அதிலிருந்து உங்களால் மீண்டு வெளியே வரவே முடியாதுங்க. சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பற்றி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சி வச்சுக்கிறதுனாலேயே மற்றவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்ன, இவங்க என்ன போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்களை ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மனசில் இருக்கிற வேதனை இவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த அளவுக்கு உங்க கஷ்டத்தை வெளியில சொல்லக்கூட ஆள் இல்லாம உங்களுக்கு நீங்களே மறைச்சுக்கிறீங்க. பார்க்குறவங்க எல்லாருமே ஏகபோக வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள்படுக்கையில போய்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் தன்னை சுத்தி இருக்கவங்களோட நல்லதுக்காக மட்டுமே பாடுபடக்கூடிய கடகராசி இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் சுக்கிரன் கட்டாயம் நடந்தே தீருங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாள் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் நடக்க போகுதுங்க. அதில் சுக்கிர பகவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கலாங்க. சுக்கிர பகவான் 12ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்றாருங்க. ஸோ இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 12ஆம் இடத்துக்கு போய் அமர்ந்து அங்கே குருவோட இணைஞ்சு இப்போ பல பலன்களை கொடுக்க போறாரு. அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அப்படின்னா நாளுக்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவர், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணக்கர்த்தாவா இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அவர் போய் 12ல் மறைஞ்சிருக்காருங்க. அதே மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் போய் 12ல் இருக்கு. அப்ப நமக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற பயம் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க. சுக்கிரனுக்கு குருவும் இணைஞ்சு 12ஆம் இடத்தை வலுப்படுத்துறாங்க அப்படின்னு அங்க எடுத்துக்கணும். அப்ப விரயம் ஏற்படுத்தும், கண்டிப்பா விரயம் இருக்குங்க. ஆனா இந்த விரயம் சுப விரயங்களாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு தாங்க அர்த்தம். ஓகேவா? அப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை, தனக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் பார்க்கப்படுதுங்க. ஏன்னா 2 கிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆம் இடத்தை வலுப்படுத்துறது அப்படின்னு அர்த்தங்க. முதல்ல தூக்கம் நல்லா வருங்க. அப்போ தூக்கம் நல்லா வருது அப்படின்னா என்ன? உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தூக்கம் நல்லா வரும். இது வரைக்கும் கடந்த 2 வருஷமா குழப்பம், மனசங்கடம் எதுவுமே இல்லாம தனிமையில இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இப்போ நிம்மதியா தூங்கக்கூடிய தன்மையை நிச்சயமா ஏற்படுத்துங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். அப்ப நிறைய கடகராசி அன்பர்கள் இப்ப வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமா உருவாக்குங்க. யாரெல்லாம் வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கணும், வெளிநாட்டுல இருந்து பணங்களை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன ஓட்டத்தோட இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே இது பெரும் வெற்றியை கொடுக்க போகுது. ஏன்னா 2 பணக்கார கிரகங்கள், சுக்கிரனாலும் பணம் தான், குருனாலும் பெரிய பணம் தான். அப்போ பணம் அப்படிங்கிறது
சேரும்போது அது பெரிய பணமாக மாறுது அப்படின்னு தாங்க அர்த்தம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. அப்போது தன்னோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் அது எல்லாமே ஏற்படும். உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், இல்லைன்னா வெளிமாநிலத்தில் மாநிலத்தில் வேலை கிடைக்கும். 12 அப்படிங்கிறது நகர்தல். அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர், அதாவது இடமாற்றம். டிரான்ஸ்ஃபர் கட்டாயமாக கிடைக்குங்க. இந்த டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் பணமும் வரணும்ல, அந்த ப்ரமோஷன் கொடுத்தாகணும். அப்போது ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு கட்டாயமாக ப்ரமோஷன் இருக்குங்க. அடிஷ்னல் ஜாப், ஏதாவது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கவங்க இன்னொரு வேலை செஞ்சு பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு, அப்போ வருமானம் வருங்க. அதற்குண்டான செலவுகளையும் செய்வீங்க அப்படிங்கிறது தான் அதோட அமைப்பே. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கடன் அப்படிங்கிற அமைப்பு. காலகட்டம் நிச்சயமாக இருக்குங்க. ஒன்று கடன் வாங்குவீங்க, இல்லை கடனை அடைப்பீங்க. கடன்கிற வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நிச்சயமாக நடக்குங்க. கடன் வாங்குறதுக்கு வங்கியில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் நிச்சயமாக கிடைக்குங்க. குருனா வங்கி, ஸோ 6ஆம் இடத்தை பார்க்குது. கண்டிப்பாக கடன் கிடைக்கும். கடன் உண்டு. நீங்கள் கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, குழந்தைகளோட படிப்புக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம். இல்லை திருமணம் சார்ந்த சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கலாம். வெளிநாட்டில் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்குறது நீங்கள் கட்டாயமாக வாங்குவீங்க. அதை சுப கடன்களாக மாற்றிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வருங்க. அதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. எதிர்ப்பு, பகை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும். அதுக்குள்ளே போவீங்க, ஆனால் அதை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகளோடும் போராடி அதை வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. கடந்த 2 வருஷமாக ஒரு போராட்டம் இருக்குது. எதிரியோடு சேர்ந்திருக்கேன், வெளியில் வரவும் முடியல, பணம் பாதிக்கப்பட்டிருக்கு, வேலையை விடவும் முடியல, இருந்தே ஆகணும். இப்போ ஒன்று நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறணும், இல்லைன்னா எதிரிகள் அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் மன நிம்மதியை தரக்கூடிய, ஒரு நல்ல தூக்கத்தை தரக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த கடகத்திற்கு நிச்சயமாக இருக்க போகுது. குரு சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்தாலே பணம். குருனா பெரிய பணம், சுக்கிரனா பண கையிருப்பு. இது ரெண்டுமே சேர்ந்துருக்கு. அப்போ பணத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பண விஷயத்தில் எந்த தொந்தரவும் ஏற்பட போகிறதில்ல. கட்டாயமாக பண வரவு தாராளமாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆன்மீக வழியிலேயும் பணம் வரும். பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, அவங்க மூலமாக உங்களுக்கு பணம் வருமாங்க. நடக்கக்கூடிய நன்மைகள் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாகவும் வரும். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. குரு நல்லவனுக்கு நல்லவன், நேர்மையான வழியில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருங்க. ஆனால் சுக்கிரன் அப்படிங்கிறது எப்படி தான் பணத்தை அனுபவிக்கணும், எந்த வழியில் வந்தாலும் சரி, ஆனால் பணம் கிடைச்சா போதும். இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? குருங்கிறது நல்ல வழியில் வர்ற பணத்தை ஏற்றுக்க போகிறவர். சுக்கிரன் பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். 2 பேருமே இருக்காங்கன்னா எதிர்த்தன்மை கொண்டவர்களாகவும் இருக்காங்க. குரு சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்டவங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு கிழக்க போச்சுன்னா சுக்கிரன் மேய்க்க போகும். அப்போ இப்போ இது எதிர்த்தன்மை. சரிங்களா? இந்த எதிர்த்தன்மை இருக்கும்போது எதிர்வாதங்களும் ஏற்படுத்தும். அப்போ ஒரே விஷயம், சுக்கிரன் அப்படிங்கிறது களத்திரக்காரகன். களத்திரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயத்தையெல்லாம் மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கடகராசிக்காரங்க உறவினர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைக்க போகிறீங்க. சந்தோஷம் மேலோங்க போகுது. குடும்பத்திலையும் நல்ல மகிழ்ச்சியும் மேலோங்க போகுதுங்க.
கால புருஷ சக்கரத்தில் 4வது ராசியாக வலம் வரக்கூடிய அழகான சந்திர பகவான அதிபதியாக கொண்டவங்க. இதனாலேயே இவங்களுக்கு அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவங்க, அழகுல கொள்ளையாக இருக்காங்க. எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. வசீகர தோற்றத்திற்கு கடகராசி சொந்தக்காரங்க. இவங்க கிட்ட ஒருத்தவங்க பழக வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களை அவங்க வெறுக்கவே மாட்டாங்க. ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வெறுக்க மாட்டாங்க. ஆனால் விரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்க கிட்ட இருக்கிற மொத்த உழைப்பையும் ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாமே, நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு நோகாம நோன்பு கும்பிடுறதுக்கு. கடகராசின்னு உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருந்துட்டா போதும், இல்லை ஃப்ரெண்டாவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்புடையவங்களாக இருந்துட்டா போதும். உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமலேயே ஓடி செய்யக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களே, இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களா என்ன பிரயோஜனம்? தனக்கு எப்படி வலிக்குமோ, தன்னுடைய உணர்ச்சி வசங்கள் எப்படி இருக்குமோ அதுதான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓடி போய் மற்றவங்களுடைய முகம் வாடாமல் பார்த்துக்கிறதுனால உன்னதமான உள்ளம் கொண்ட கடகத்துக்கு மிஞ்சினது என்ன? அசிங்கம், அவமானம், ஏச்சுக்கள், பேச்சுக்கள். நம்மளோட மனசே இல்லாத மாதிரி கல்லாக நினச்சி நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது உறவுகள் வகையிலையும் கூட பிறந்தவங்க பெற்றவங்க கூட புரிஞ்சுக்கலை. கடக ராசிக்கு இதுதான் பெரிய வருத்தமே. ஆனால் தியாக உள்ளம் பெண் ராசி இவங்க. இதனால் அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்படின்னா கடகராசி ஆண்களாகவே இருக்கட்டுங்க, பார்க்குறதுக்கு பெரிய வேலையில் இருப்பாங்க, பெரிய பெரிய திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட அழுதுருவாங்க. அவங்களால ஒரு சின்ன சொல்ல கூட தாங்கிக்க முடியாது, அடித்தா கூட வாங்கிக்குவாங்க. ஆனால் வார்த்தைகளால் வதைக்கப்படக்கூடியவங்க கடகராசிக்காரங்களாக இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கடகராசி அன்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுமா, ஏமா எங்களை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஏன் சொல்கிற அப்படின்னா உண்மையாகவே கடகத்துக்கு சொல்கிறேங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது வெளிச்சத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். அதனால் நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுடைய ஜாதக கணிப்பை வச்சு தான், அதாவது கடக ராசியில் பொது பலன்களாக எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, மாற்றம் என்ன ஏற்றம் என்ன, இதனால் சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் மாற்றிக்கணும், இப்படி தெளிவான ஒரு பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க. நீங்கள் சந்திர பகவானை அதிபதியை கொண்டவங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதனாலேயே நீங்கள் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலையும் தற்காப்பு குணங்கள்லையுமே அதிகமாக இருப்பீங்க. உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நண்டு எப்படி தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே பாதுகாக்க நினைக்கிதோ அதே மாதிரி தான் தன்னை சுற்றி இருக்கவங்க மனுஷங்க எல்லாத்தையும் பொருள்களையும் பிடிச்சு வச்சுக்குவீங்க, பாதுகாப்பாக வச்சுக்குவீங்க. உங்களால் யாரையுமே ஈஸியாக நம்ப முடியாது. எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் தனக்கு பிடிச்சவங்க தன்னோட குடும்பத்துக்கோ எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஒரு நிமிஷம் சிரிச்சா போதுங்க, அடுத்தது பல நாட்கள் அழுகுவாங்க கடகராசி. அது என்ன குணம்னு தெரியல, நீரடிச்சு நீர் வழங்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வடிவமே கிடையாதுங்க. சந்தோஷமா இருக்காங்களா, தூக்கமா இருக்காங்களா, இது யாராலையுமே இவங்க மூஞ்சியை பார்த்தோ இல்லை இவங்க நடவடிக்கையை பார்த்தோ கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சாதாரணமா இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் சந்தோஷத்தை வெளியில காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன் கடகராசிக்காரர்கள் கிட்ட. அப்படின்னா சுயநலவாதிகளோ அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம அம்மா நமக்கு சுயநலமாக இருப்பாங்களா? வீட்டில் அப்படின்னா இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துக்கே அம்மானு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா யாருக்குமே இவங்களால பாதிப்பே வராதுங்க.
தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களால ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரு டிவிலேயே ஒரு செய்தி ஓடுது, ஒரு குழந்தைக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கோ அடிபட்டுருச்சுன்னா கூட அச்சச்சோ படுபாவி இப்படி தன்னையும் தாண்டி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா நம்ம கடகராசிக்காரங்க தாங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து நிற்பீங்க. இவங்களால சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்க முடியாதுங்க. ஆனால் உறுதி படைச்சவங்க, உறுதியும் இருக்குது, பாசத்தில் 0. எல்லார்கிட்டையும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க. பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. இப்படி அழகான உள்ளம் படைத்த கடகத்திற்கு அஷ்டம சனி. என்னை விட்டு போன மாதிரி தெரியலையே அம்மா, வாழ்க்கை மாறலையே, மேலும் மேலும் கஷ்டந்தான் வருதே, ஏதோ போ அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ கடகத்துடைய மனநிலை இருக்குது. என்னம்மா நீ கடகராசியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை உள்ளம் படைச்சவங்க நீங்கள் வேணா உங்ககிட்ட பேசி பாருங்களேன், இப்படி தான் பேசுவாங்க. ஒன்றுமே தெரியாது, சூதுவாது தெரியாதவங்க தன்னோட மனசில் அன்பு, உண்மை இதை 2 மட்டுமே வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கடவுள் துணை வருவாருப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா, இப்படி கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ராசி கடகராசி தாங்க. சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஏதோ எங்களை பற்றி உனக்காவது புரிஞ்சிருக்கு, சந்தோஷம். நீ ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்கள்ல, கண்டிப்பாக சொல்கிறேங்க. உங்களுடைய நல்ல விஷயத்தோடு தான் நான் வந்திருக்கேன். இப்போது காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு 100% உண்மையான விஷயம் நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. இதோடு நீங்கள் அனுதினமும் செய்யக்கூடாத 6 விஷயங்களும் சேர்த்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, குறித்து கூட வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவை சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். அப்படி என்னமா எங்களுக்கு பலன் சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த 30 நாட்களில் எந்தெந்த மாதிரி கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க, கிரகத்தினுடைய பலன்களை பொறுத்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா இந்த ஆடி மாதம் அம்மன் அருள் நமக்கு கிடைக்குமா, இல்லை இன்னும் கிடைக்கலையா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த விஷயம் உங்கள் கை விட்டு போக போகுது அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் தைரியத்தோடு இருக்கணுங்க. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. சூரிய பகவானை ராசியில் இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்குதுங்க. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை அதாவது மற்றவங்களால முடியாத விஷயத்த சர்வ சாதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை வேணும். அப்போ தான் இப்போ சூரிய பகவான் கடகராசிக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப தைரியமாக வலம் வர போகிறீங்க. மற்றவங்களையெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதை விட குடும்பத்தில் உடைய முயற்சிகள் ஒன்றுமே நல்லபடியாக நிறைவேறுங்க. மனசில் இருந்துட்டு வந்த சஞ்சலங்கள் நீங்கி நல்ல தெளிவாக இருக்க போகிறீங்க. கடந்த காலங்களில் வந்த சிக்கல்களுக்கு எல்லாமே இப்போது இதை அன்னைக்கே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தீர்வுகள் கிடைக்குங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் வெற்றி பெற போகிறீங்க. இதில் கேது பகவானால் ஞானம், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகளால் ஆதாயம் இருக்குங்க, மகிழ்ச்சி இருக்குது. அடுத்ததாக பண விஷயம், பணம் கையில் போகிற 10 பிரச்சனை இல்லைங்க, 10,000 பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிடலாம். 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. கடகராசிக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. நல்ல உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குங்க, நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம், தொழில், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய பணிமாற்றம் இது எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றி கொடுக்குங்க. இதில் கவனமாக இருக்கக்கூடிய இடம் 6 விஷயம் இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும்.
யாரையும் நம்பக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே போல் உங்களுடைய திட்டமிடலை வந்து யார்கிட்டயும் தெரியப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கூட உங்களுடைய மனசில் கூடிய கஷ்ட நஷ்டங்களை வெளிப்படுத்த மறைக்காதீங்க. எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உணர்ச்சி வசப்படாதீங்க. எந்த ஒரு இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க. கனகராசிக்காரங்களே, அது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது. அதே போல் நல்ல தூக்கம் இருக்கணும், நல்ல உணவு இருக்கணும், ஆரோக்கியமான உணவு, சரியான தூக்கம், இது ரெண்டும் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப மெயின். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும்.